நிறைய நேரம் ஊழியக்காரங்களோட நான் பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் ஊழியக்காரர்கள் சொல்ற சாட்சியெல்லாம் கேட்டா நமக்கு பிரமிப்பா இருக்குது. ஏன்னா அவங்களை கர்த்தர் அப்படி நடத்தி இருக்கிறார். ஊழியத்துக்கு வந்த புதுசுல அவங்க சொன்ன சாட்சிகள் எல்லாம் கேட்டா நம்மளால ஜீரணிக்க முடியல. ஆனா அந்த அற்புதங்கள் எல்லாம் இப்ப ஊழியத்துக்கு வர்ற நமக்கு ஒரு சவாலா இருக்குது. எங்களுக்கெல்லாம் எங்க நடக்க மாட்டேது, எங்களுக்கெல்லாம் எங்கங்க அது அன்னைக்கு நடந்தது, ஏன் இந்த தலைமுறையில் நடக்காதா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? சூப்பர் நேச்சுரலா பினான்சியல் தேவைகள் சந்திக்கப்பட்டத எவ்வளவு சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அற்புதங்கள் எங்கே? ஆபிரகாம் விசுவாசிச்சாருங்க, அது முற்பிதா விசுவாசிச்சாரு. ஆனா அடுத்த தலைமுறையினால இன்றைக்கு விசுவாசிக்க முடியல. அவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணார் ஆபிரகாம். ஆனா இந்த ஜெனரேஷன்ல கொஞ்ச வருஷம் ஆச்சுனாலே அவ்வளவுதான், வாழ்க்கையில தவறான முடிவுகளுக்கு போய்விடுகிறார்கள், அல்லது மாம்சத்துல வேற ஏதாவது காரியங்களை தேடி போய்விடுகிறார்கள். நம்முடைய பிதாக்களுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் அந்த முற்பிதாக்கள் இருந்த அந்த விசுவாசம் நம்மிடத்துல குறைவுபடுகிறது. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யற வரைக்கும் அவரை விடமாட்டேன்னு சொல்லி உபவாசித்து காத்திருந்த அந்த முற்பிதாக்களின் வைராக்கியம் நம்மிடத்துல குறைந்ததுதான் உண்மை. ஆண்டவர் சொல்றாரு, நான் தலைமுறைகளின் தேவன். அன்னைக்கும் முற்பிதாக்களுக்கு நான் தான்ப்பா அவர்களை கொண்டு பயன்படுத்தினேன், இன்றைக்கும் நான் செய்ய வல்லவராயிருக்கிறேன். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல மானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே.